வணக்கம் நண்பர்களே. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டால் நாம் தாவேக்காவில் போய் இணைந்து விடுவோம். குறைந்தபட்சம் நமக்கு மான மரியாதையாவது மிஞ்சும். தொகுதிகளில் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, நமக்கு குறைஞ்சபட்சம் மான மரியாதையாவது மிஞ்சும். ஏன்னா இவ்வளவு பேச்சு பேசி நம்மளை அவமானப்படுத்தி நம்ம கேட்குற தொகுதி கொடுக்காத ஒரு கட்சியோட எதையும் யோசிக்காமல் தலைமைக்கு வேறு என்ன யோசனை தெரியல, அவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப தொகுதிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது சில மானமிகு தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை. செல்வ பெருந்தகையின் இந்த தலைமையின் மீதும் ராகுலின் தலைமையின் மீதும் மிக கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். கடுமையான அதிருப்தின்னு அப்படி இப்படி இல்லை, அவங்களால சொல்ல முடியல. இவங்க தான் பேசுகிற பிறகு சிதம்பரம், கார்த்திக்கு, அப்புறம் இந்த மற்ற ஆமாஞ்சாமி போடுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தானே பேசுகிறாங்க. இவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லையே. யார் எல்லார் கருத்தையும் கேட்டு நடக்கிற ஜனநாயக கட்சியாக இருந்தால் மற்றவங்களுக்கு கேட்டுக்கணும். என்ன முடிவில் இருக்காங்க? இவங்க சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக கப்பல் மூழ்கும். இது கூட்டணி கப்பல் மூழ்கும். ஒன்று கூட்டணி கப்பல் மூழ்கும், அல்லது நாமளே இதுலேருந்து உடஞ்சி வெளியே போயிடுவோம். எப்படி இதை நம்ம தொடர்ந்து இந்த மூழ்க போகிற கப்பல்னு தெரிஞ்சு அதில் இப்போ நம்ம பயணம் பண்ணலாமா அப்படிங்கிற மனநிலையில் தான் காங்கிரஸில் சிலர் இருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸிலிருந்து ஒன்று தனி கட்சி தொடங்கணும். அப்படி தனி கட்சி தொடங்கி விஜயோட ஒப்பந்தம், தேர்தல் உடன்படிக்கை போடணும். அப்போ பெரும்பான்மையான தொண்டர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த முடிவு நோக்கி தான் போவாங்க. நம்ம சொன்னதை கேட்கல, நாங்கள் தனியாக ஒரு கட்சி தனியாக ஒரு அணியாகவே பிரிஞ்சிடறோம். இனி ஒரு கட்சி உருவாக்கி அதை கொண்டு போய் பதிவு பண்ணி அப்படிங்கிறத விட ஒரு அமைப்பாக உருவாக்கி அதை ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோன்னு சொல்லி கூட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த முடிவுக்கு காங்கிரஸினுடைய ஒரு சில நிர்வாகிகள் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. இன்று மாலை அல்லது நாளை ஏதோ ஒன்று, இது டெய்லி எழுதிட்டு போகிற கதை தான், இன்றைக்கோ நாளைக்கோ அப்படி வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி உறுதியாச்சுன்னா திமுகவோட தான் கூட்டணிங்கிறது காங்கிரஸ் முடிவெடுத்தால் ஒன்று வெளியே வருவோம், அல்லது உள்ளேருந்து வேலை பார்க்கமாக இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இந்த கூட்டணியிலேருந்து கட்சியிலேருந்து வெளியேறிடுவாங்க. கட்சியிலிருந்து வெளியேறி யார் யார் வெளியேற போகிறார்கள், அவங்க அடுத்து நடவடிக்கை என்னங்கிறத ஒரு 2-3 நாள் கழித்து அதுக்கப்புறம் தாவேக்கால போய் நாங்கள் சேருவோம்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தொண்டர் பலம் இருந்தால் தான், அது கூடுதலோ குறைச்சலோ. அப்போ ரியலான கூட்டணி என்ன? இவங்க சிறுபான்மை ஓட்டு வரும், அந்த ஓட்டு வரும், இந்த ஓட்டு வரும் நம்பி கூட்டணி போட்டது வித்து பேப்பராக தான் இருக்கும். இதை நோக்கி தான் கொண்டு போயிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி கூட அந்த கூட்டணிக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறது சிதம்பரம், செல்வ பெருந்தகை, மற்ற வகையறக்கள் எல்லாம். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுவோம், பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.